செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து உங்களுக்கு சிம்பிளான கெட் மெட்டாடேட்டா டாஸ்க் மட்டும்தான். ஸோ கெட் மெட்டாடேட்டா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் டேட்டா செட் வந்து நியூவாக வந்து என்னுடைய ஒரு ஃபோல்டர் மட்டும் இன்புட் ஃபோல்டர். கெட் மெட்டாடேட்டானா என்ன பர்பஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? பர்பஸ் வந்து டு லிஸ்ட் தி நேம்ஸ் ஆஃப் த ஃபைல் இன்சைட் எனி ஃபோல்டர். நீங்கள் எந்த கண்டெய்னரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா அதில் இருக்க எல்லா வேல்யூஸையும் நம்மளுக்கு லிஸ்ட் பண்ணுறது. இதுதான் வந்து கெட் மெட்டாடேட்டா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நீங்கள் வந்து உங்களோட டேட்டா செட்டை லொக்கேட் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்புட் ஃபோல்டரில் நிறைய ஃபைல்ஸ் இந்த மாதிரி வச்சுருப்போம். ஏன்னா இப்போ நிறைய ஒர்க் பண்ணுறதுனால ஃபைல்ஸ் எல்லாமே அதில் வியூ இருக்கும். செகண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆர்கியூமெண்ட் வந்து எதுவும் இருக்காது. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து நியூ ஆர்கியூமெண்ட் கிரியேட் பண்ணி அதை சைல்டு ஐட்டம்ஸ் கூட லொக்கேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த லொக்கேட் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் வந்து டீபக் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் see the அவுட்புட். இப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த இன்புட்டில் இருக்க எல்லா ஃபைல்ஸுமே வந்து டிஃபால்ட்டாக லொக்கேட் ஆகும். சிம்பிளான ப்ராசஸ் தான், இது எதுவும் பெரிய ப்ராசஸ் கிடையாது. ஸோ சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா சக்சீடுன்னு சொல்லிட்டு வரும். சக்சீட் ஆனோடனே நம்ம போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஜேசான் ஃபார்மெட்டில் நமக்கு அங்கே இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகிடும். இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் கெட் மெட்டாடேட்டாவோட அவுட்புட்டு. ஸோ இதில் ரெண்டு ஸ்டெப் மட்டும்தான் உங்களுக்கு. கெட் மெட்டாடேட்டாவை போடுறீங்க பைப்லைனில், கண்டெய்னர் லொக்கேட் பண்ணுறீங்க, சைல்டு ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறீங்க, சக்சீட் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவுட்புட் தான் நம்மளுடைய மெயின் பாயிண்ட் ஆஃப் லேர்னிங். இந்த அவுட்புட்டில் தான் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லா சைல்டு ஐட்டம்ஸும் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஃபைல் டாட் சிஎஸ்பி நான் நிறையா ஃபைல்ஸ் வச்சுருக்கேன். ஒரு 7 to 8 ஃபைல்ஸ் கிட்ட நான் வந்து வச்சுருக்கேன். இதோட டிஸ்பிளே வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து காட்டும். எல்லா டைப் ஆஃப் ஃபைல் ஃபார்மேட்ஸும் இப்போ எனக்கு வந்து டிஸ்பிளே காட்டுது. ஓகேவா? புரிஞ்சுதா இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? இப்போ இதோட ஒரு அடிஷ்னலாக ஒரு வியூ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபில்டர். எனக்கு வந்து இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் எனக்கு தேவையில்லை. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஃபில்டர் ஒன்லி சர்டைன் வேல்யூஸ். சிஎஸ்வி மட்டும் ஃபில்டர் பண்ணால் போதும், இல்லை எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணால் போதும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்னை தான் நான் இப்போ ஃபில்டருக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஃபில்டர் அப்படின்ற பாயிண்டில் நீங்கள் என்னென்னா திரும்பவும் வந்து ஸோ இதில் ஒரு ஆக்டிவிட்டியை ஆட் பண்ணுங்கள். என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நம்மளோட ஃபில்டர் ஆக்டிவிட்டி. ஸோ ஃபில்டர் ஆக்டிவிட்டியை இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஆன் கம்ப்ளீஷன் ஸ்டெப்பில் போட்டுருங்க. செட்டிங்ஸ் ஆஃப் திஸ் ஃபில்டர் வேரியபிள். இப்போ இந்த வேரியபிள் நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபில்டரில் உங்களுக்கு ஒரு வேரியபிள் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஐட்டம்ஸ் அப்படின்றதுல வந்து ஆட் டைனமிக் கண்டென்ட். இது வந்து சைல்டு ஐட்டம்ஸ் எல்லாமே. அதில் என்ன சைல்டு ஐட்டம்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே எனக்கு வேணும். கெட் மெட்டாடேட்டாவில் இருக்க எல்லா சைல்டு ஐட்டம்ஸும் இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட ஃபில்டர். ஸோ என்ன ஃபில்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் என்னது என்ஸ் வித் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஸ் வித் ஃபங்க்ஷன். ஸோ என்ஸ் வித் ஸோ இப்போ என்ஸ் வித் ஃபங்க்ஷன் வந்து இப்போ உங்களுக்கு லொக்கேட் ஆகிடுச்சு. இதில் வந்து 2 பேராமீட்டர்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு இருக்கும். ஸோ என்ன ஃபங்க்ஷனோட நேம் என்ன அண்ட் தென் என்ன வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய ஐட்டமோட நேம் அதுதான் நம்மளோட வேல்யூ இங்கே ஐட்டம் டாட் நேம். ஸோ எல்லா நேமோட வேல்யூஸும் ஒரு பேராமீட்டரில் இருக்கும். அது என்ன பேராமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட் சிஎஸ்வி ஃபார்மேட். ஸோ அப்போது இதுதான் வந்து என்னோட கண்டிஷன். ஸோ என்னோட கண்டிஷன் வந்து இப்போ என்னுடைய ஐட்டம் நேம்ஸில் இருக்க எண்ட் வித் கண்டிஷன். புரிஞ்சுதா லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ அப்போ நான் சிஎஸ்வி வந்து எண்ட் வித் கண்டிஷனில் இருக்கிறத மட்டும்தான் நான் வந்து அவுட்புட்டாக எடுத்திருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம், இதில் ஒரு சின்ன இது இருக்குது, ஃப்ளா இருக்குது. டாட். ஸோ டாட் சிஎஸ்வியில் எனக்கு எண்ட் ஆகிற ஃபைல் ஃபார்மேட் தான் எனக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். இதை நீங்கள் டீபக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைலுமே வந்து உங்களுக்கு சக்சீட் ஆகிடும். ஸோ இப்போ
உங்களுக்கு அந்த ஃபில்டர் ஆக்டிவிட்டியோட அவுட்புட்டுமே வந்து இப்போ நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ கெட் மெட்டாடேட்டாவோடது இப்போ உங்களுக்கு ஃபில்டர் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்ரஸில் போயிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபில்டர் ஆக்டிவிட்டியோட அவுட்புட்டுமே வந்து உங்களுக்கு இப்போ சக்சீட் ஆகிட்டு அதுலேயுமே வந்து உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த எலமெண்ட் மட்டும் இப்போ நம்மளுக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ இன் ப்ராக்ரஸில் இருக்குது அப்படின்னாலே என்ன, பைப்லைன் வந்து இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அதாவது ஒரு ஆக்டிவிட்டி தான் ஃபஸ்ட்டு ரன் ஆகிருந்துச்சு. கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆக்டிவிட்டி ரன் ஆகுறது க்ளீனாகவே தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இங்கே கெட் மெட்டாடேட்டாவோட அவுட்புட் மட்டும் தான் இருந்துச்சு. ரெண்டாவதாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபில்டர் ஆக்டிவிட்டியோட தான் அவுட்புட் காட்டிருக்கு. அப்போ சக்சீடட்ல நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் ஷோ யூ ஒன்லி த CSV பேட்டர்ன்ஸ். தெரியுதா? சிம்பிள் கான்டெக்ஸ்ட் இதுதான் வந்து நேற்று பார்த்தேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவும் சேர்த்து உங்களுக்கு அனுப்பி